அந்த வசனத்தினால் நீ பிழைக்கப்பட்டிருக்கிறது உன்னுடைய ஆவிக்குரிய பலன் அதிகமாக இருக்கும். ஆவிக்குரிய பலன் அதிகமாக இருக்கும் என்றால் 10,000 பேருக்கு பிரசங்கம் செய்கிறனா இல்லை, ஒரே மனுஷன் 10,000 மனுஷனுக்குரிய ஒரு துஷ்ட குணத்தோடு ஒரு மனுஷன் இருப்பான். அவனே லேக்கியனாக இருப்பான், அவனே பொல்லாத பிசாசாக இருப்பான், அவனே தூதன் தேவ தூதனை போல இருப்பான், அவனே லூசிபராக இருப்பான், அவனே நேபுகாத்நேசராக இருப்பான். எல்லா ரூபங்களும் நீங்கள் உங்களுக்கு தெரியும் வேதத்தில். ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம தொல்லை கொடுக்குறோனாவே இருப்போம். அதெல்லாம் சேர்ந்து புருஷனாகவும் இருக்கலாம், மனைவியாகவும் இருக்கலாம், மாமனாராகவும் இருக்கலாம், மாமியாராகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாங்கி கொண்டு போக செய்யத்தான் இது நிச்சயமான கிருபை. இந்த கிருபை உன்னை விட்டு விலகாது. இந்த உடன்படிக்கை உன்னை விட்டு என்றும் போகாது. உன் குடும்ப வாழ்க்கை உடைகிறது என்று கேட்டால் அந்த அவர்களுக்கு கிருபை வேறு கிருபை. அது இந்த கிருபை இல்லை. தாவீதுகள் நிச்சயமான கிருபை இல்லை. தாவீதுகள் நிச்சயமான கிருபை காலையிலே இருக்கிற ஜெபத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் இது கிடைக்கும்.